செய்திகள். புதுவையில் வெளுத்து வாங்கிய கனமழை, தாழ்வான பகுதியில் தேங்கிய மழைநீர். கனமழை வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட வாலிபர், தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். பொதுமக்களுக்கு இடையூறாக பைக் ரேஸ், 23 வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்ததால் நீதிமன்ற வழக்காடுதல்களை கடைபிடிக்காத அதிகாரிகள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி அரசு நீதித்துறை சார்பில் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரலுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார். அதில் புதுச்சேரியில் பொது இடங்களில் அங்கீகரிக்கப்படாத பேனர்கள், ஃபிளக்ஸ் போர்டுகள், அலங்கார வளைவுகள், கட் அவுட்கள் வைக்கக்கூடாது என புதுச்சேரி அரசுக்கு இது தொடர்பாக அனுப்பப்பட்ட உத்தரவு மீறப்பட்டுள்ளது. குறிப்பாக உயர்நீதிமன்றம் கடந்த 1/10/2001 மற்றும் 28/4/2022 ஆகிய தேதிகளில் இது தொடர்பான உத்தரவுகளை அனுப்பியது. இதை மாவட்ட நிர்வாகம் மீறியுள்ளது. புதுச்சேரி முழுக்க கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டு நகரின் சூழல் குறைக்கப்பட்டது மக்களின் கோபத்தை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் சட்டவிரோத பேனர்கள், கட் அவுட்கள் அமைப்பதை புகாராக தெரிவிக்க அறிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் நிர்வாக காரணங்களை காட்டி மாவட்ட நிர்வாகம் திரும்ப பெற்றுள்ளது. இதனால் சட்டவிரோதமாக பதாகைகள், கட் அவுட்கள், பேனர்கள் ஆகியவற்றை அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், ஆதரவாளர்களும் அமைத்துள்ளனர். இதனால் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்களை கடைபிடிக்காத அதிகாரிகள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை தேவை எனவும், சாலை விபத்துகளை தவிர்க்கவும், பாதசாரிகளின் விலைமதிப்பற்ற உயிருக்கு பேனர்களால் அச்சுறுத்தலை தவிர்க்கவும், பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும், சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கவும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் மீது அவமதிப்பு நடவடிக்கை உடனே தொடங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தொடர் உயர் ரக இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட திண்டிவனத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி மகனை CCTV காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஜூலை 30ஆம் தேதி அன்று தனது நண்பருடன் புதுச்சேரிக்கு தனது Yamaha R15 இருசக்கர வாகனத்தில் மற்றொரு நண்பரின் சுப நிகழ்ச்சிக்கு வந்து கடற்கரை சாலை அருகே அறையெடுத்து தங்கியிருந்த நிலையில் அவரது இருசக்கர வாகனம் திருட்டு போனது. இது தொடர்பாக அவர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே கணபதி நகரை சேர்ந்த தினகரன் என்பவரும் தனது அப்பச்சி இருசக்கர வாகனம் திருடு போனது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து இந்த வழக்குகள் தொடர்பாக போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த சையத் காலிம், அர்ஜுனன் மற்றும் கார்த்தி என தெரிய வந்தது. இதில் கார்த்தி தமிழக பகுதியில் ஒரு வீட்டை உடைத்து திருடிய வழக்கில் விழுப்புரம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து இருவரை போலீசார் தேடி வந்த நிலையில் பிரசாந்த் R15 வாகனத்தில் சையத் காலிம் கடற்கரை சாலை அருகே சுற்றி வந்தபோது போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் திண்டிவனம் கிராம நிர்வாக அதிகாரி மகன் என்றும், கேட்டரிங் முடித்து வேலையில்லாமல் இருந்த அவர் அர்ஜுனன் மற்றும் கார்த்தியுடன் சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டு வந்ததும், புதுச்சேரியில் மட்டும் இதுவரை இவர்கள் 7 உயர் ரக இருசக்கர வாகனங்கள் திருடி இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் காலிமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அர்ஜுனனை கைது செய்தும் கார்த்தியை காவலில் எடுத்து விசாரணை செய்தால் தான் திருடப்பட்ட மற்ற வாகனங்களை பறிமுதல் செய்ய முடியும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையில் இயக்கிய 23 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக ரேஸ் ஓட்டியவர்கள், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இயக்கப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த 23 இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டிய இளைஞர்கள் சாலையில் பாதுகாப்பாக செல்வதாகவும், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் வாகனம் ஓட்டுவதாகவும் காவல்துறையினரிடம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் ஒரு சில பகுதிகளில் வீட்டுக்குள் மழைநீர் புகுந்தது. தொடர் மழை காரணமாக இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2வது நாளாக இன்றும் இரவு சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக பாவாணர் நகர், புசி வீதி, கருவடிக்குப்பம், பாரதி வீதி, மறைமலை அடிகள் சாலை, ரெயின்போ நகர், இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக சாரம் மற்றும் பாவாணர் நகர் பகுதிகளில் வீட்டுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தொடர் மழை காரணமாக வாகனங்கள் நீரில் ஊர்ந்தபடி சென்றன. இதனிடையே தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் அடித்து செல்லப்பட்ட நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. மேலும் இரவு பெய்த மழையில் ஜீவானந்தபுரம் பகுதியில் மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு அதிக அளவில் மழைநீர் ஆற்றில் செல்வது போல் வேகமாக ஓடியது. இதனிடையே அப்பகுதியை சேர்ந்த ஐயப்பன், பாலா, சந்துரு ஆகிய 3 வாலிபர்கள் பைக்கில் செல்லும்போது தண்ணீர் வேகம் அதிகரித்ததால் அவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அப்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பைக்கை பிடிப்பதற்காக முயற்சி செய்துள்ளனர். இதில் 3வரும் வெள்ளத்தில் அடித்து செல்லும் போது அருகில் இருந்தவர்கள் பாலா, சந்துரு ஆகியோரை பத்திரமாக மீட்டனர். ஐயப்பன் மட்டும் அருகில் உள்ள ஓடை வாய்க்காலில் விழுந்து அடித்து செல்லப்பட்டார். உடனே அங்கிருந்தவர்கள் கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். பிறகு கோரிமேடு காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் ஓடை வாய்க்காலில் இறங்கி தேடிய போது ஐயப்பன் எங்கு தேடியும் கிடைக்காததால் தண்ணீரில் அடித்து சென்றிருக்கலாம் என்றும், கொக்கு பார்க் வரையில் தீயணைப்பு வீரர்கள் தேடியும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு முக்கிய வீதியின் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பேட் பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார்.
அமைச்சர் சாய் சரவணகுமார் முயற்சியில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பேட் மெயின் ரோடு மாரியம்மன் கோவில் முதல் சுமார் 450 மீட்டர் நீளம் வரை கழிவுநீர் வாய்க்கால் 37,85,480 ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கிளை தலைவர் ஆனந்த், கட்சி நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, பாலச்சந்தர், முரளி, ஜீவா, ஆறுபடையப்பா உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தண்டுக்கரை வீதி ஸ்ரீ பாலாஜி நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வி மணவெளி தண்டுக்கரை வீதி ஸ்ரீ பாலாஜி நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி விநாயகர் ஆலயத்தின் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கிற்கு பூஜை செய்தனர். இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். மேலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் வல்ல துர்கா, லட்சுமி, சரஸ்வதி திருவருளை தீபத்தின் மூலமாக பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய அர்ச்சகர் ஸ்ரீகாந்த், மணவெளி, ஸ்ரீ பாலாஜி நகர் ஊர் பொதுமக்கள், இளைஞர் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அன்னதானம் மற்றும் கிஃப்ட் ஏற்பாட்டை பாலாஜி நகரை சேர்ந்த நடராஜன், திலகவதி குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவையில் வெளுத்து வாங்கிய கனமழை, தாழ்வான பகுதியில் தேங்கிய மழைநீர். கனமழை வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட வாலிபர், தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். பொதுமக்களுக்கு இடையூறாக பைக் ரேஸ், 23 வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.